ஆமேன் ஆமேன். நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. யோபுவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை நமக்காய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார் என்று. இருப்பினும் வாயை சிரிப்பாலும் இதழ்களை மகிழ் ஒளியினாலும் நிரப்புவார் என்று சொல்லி யோபுவின் நண்பர் யோபுவை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். பலவீனத்தோடு யோபு போராடி கொண்டிருக்கிறார். சந்தோஷத்தை இழந்தவரை போராடி கொண்டிருக்கிறார். சுகத்தை இழந்தவரை போராடி கொண்டிருக்கிறார். குடும்பத்தை இழந்தவரை போராடி கொண்டிருக்கிறார். பிஸ்னஸை இழந்தவரை போராடி கொண்டிருக்கிறார். சரீரத்தில் பாருங்க, அவ்வளவு வியாதிகள், பலவீனங்கள். அவர் தேவனோடு ஐக்கியப்பட்ட மனுஷன்தான், உத்தமமான மனுஷன்தான், தேவனோடு கூட உறவாடின மனுஷன்தான், தேவ சமூகத்தில் தன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்தின மனுஷன்தான். கர்த்தரை விட்டு விலகாத இருதயமுள்ள மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வருகிறது, ஒரு நிந்தை வருகிறது, அவமானம் வருகிறது. எல்லா விதமான பிரச்சனை சந்தித்து மனைவியின் அன்பை கூட இழந்தவராய் அந்த யோபு தன் வாழ்நாட்களில் அவர் பாடுபடுகிற ஒரு காரியம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஆனால் யோபு தொடக்கத்தில் விசுவாசமாய் இருந்த மனுஷன்தான். பாடுகள் பெருக 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 புலம்ப ஆரம்பிக்கிறார். வேதனை தாங்க முடியாமல் ஆண்டவரை கொன்று போட்டால் நலமாயிருக்குமே என்கிற அளவுக்கு அந்த மனுஷன் ஜீவனை விடுவதற்கு ஆயத்தமாவதை பார்க்க முடிகிறது. ஐயா, தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த பலவீனம் என்னால் தாங்க முடியல. நண்பர்களோடு புலம்புகிறார். சில நண்பர்கள் கேலி செய்கிறார்கள். நீ என்ன பாவம் செய்தாயோ தெரியலையே, வெளிவேஷம் போட்டிருக்கலாம் அல்லவா என்றெல்லாம் கேலி செய்கிறார்கள். நீ வெளியே நடித்துக் கொண்டு உள்ளுக்குள்ள தவறு பண்ணினபடியினாலே கர்த்தருடைய தண்டித்திருக்கிறார் என்றெல்லாம் பேசுகிற நண்பர்கள் நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள் சில பலவீனங்கள் வருகிற பொழுது அநேகர் சொல்லுவார்கள், என்ன தவறு செய்தாய், என்ன பாவம் செய்தாயோ என்றெல்லாம் சொல்லி நம்மளை காயப்படுத்துவதை பார்க்க முடியும். உன் புத்திக்கு உனக்கு வேணும், நீ அன்னைக்கு ஆடின ஆட்டம் சாதாரண ஆட்டமா என்றெல்லாம் சொல்லி நம்மளை காயப்படுத்துவதை பார்க்க முடிகிறது அல்லவா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, எத்தனை மனிதர்கள் நம்மளை காயப்படுத்தினாலே தேவனாகிய கர்த்தர் நம்மோட கூட இருந்து நம்முடைய குற்றங்களை காணாதபடிக்கு நம்முடைய பாவங்களை மூடுகிறவராய் இருக்கிறார். நம் தேவனாய் கர்த்தரை காட்டி கொடுக்காமல் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். தேவன் தமது சாயலாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்தத்தினால் நம்மை மூடி நம்மை முழுக்க முழுக்க தேவனுடைய சந்ததியாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க அந்த வார்த்தை. இப்படி பலவீனத்தில் இருந்த யோபுடைய வாழ்க்கை, புலம்பலில் இருந்த யோபுடைய வாழ்க்கை சில நேரங்களில் நம்ம சொல்லுவது உண்டு, அநேகர் சொல்லுவது உண்டு, ஐயோ யோபுவை போல நான் சோதிக்கப்படுகிறேனே, யோபுவை போல என் வாழ்க்கை இவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, யோபுவை போல ஒரு மனுஷனும் கஷ்டப்பட்டு இருக்க முடியாது. அந்த அளவுக்கு யோபுடைய வாழ்க்கை கடினமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. எந்த அளவிற்கு செல்வ சீமானாய் இருந்தாரோ, அவர் கால்களை நெய்யினால் கழுவினவர். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்கள். அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். நம்ம பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா தலையில எண்ணெய் வைப்பதற்கே கஞ்சத்தனமா இருக்கு. இன்னைக்கு ஒரு பிள்ளை தலையில எண்ணெய் வைக்க மாட்டேங்குது. யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு அதை ஸ்டைலா மாத்திருக்க, பஞ்சத்தை ஸ்டைலா மாத்திட்டு பிள்ளைங்க தரித்திரத்தை ஸ்டைலா மாத்திருச்சு. என்ன கூட வைக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு பிள்ளைங்க ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா யோபுவின் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்ததுன்னு பாருங்களேன். நெய்யினால் கால்களை கழுவின ஒரு அனுபவம். உடனே நம்ம நினைக்கலாம், அவருக்கு கொழுப்பு ஜாஸ்தி. இல்லை 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 இல்லை, கர்த்தர் அந்த அளவுக்கு தன் பிள்ளையை ஆசீர்வதித்திருந்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, யோபுவின் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டு. இரண்டாவது, அவருடைய வாழ்க்கையில் பலவீனங்களை சந்தித்த ஒரு வாழ்க்கை உண்டு. மூன்றாவது, கர்த்தர் அவரை அதைவிட 2 மடங்கு அதிகமாய் உயர்த்தினதையும் பார்க்க முடிகிறது. இங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்களேன். தேவனாகிய கர்த்தர் உன் வாயை சந்தோஷத்தினால் நிரப்புகிறவராய் இருக்கிறார். யோபுவே, நீ புலம்பினது போதும், நீ கஷ்டப்பட்டு இந்த நாட்களில் கண்ணீர் சிந்தினது போதும். நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், நான் உன்னை வாழ்த்துகிறேன். நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் உம்முடைய வாயை நகைப்பினால் அவர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினால் நிரப்புகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிற உன் உதடுகள் நாளைக்கு கம்பீர சத்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் உன் வாய் கம்பீரம் கம்பீரம் கம்பீரம். சூப்பருங்க.
இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே யோசித்து பார்க்கிறேன் நான், தேவன் எவ்வளவு நல்லவர். கம்பீர சத்தத்தோடு எழுமி நிற்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை விழுந்து போய் இருக்கலாம், நீங்கள் நம்பினவர்கள் கைவிட்டு இருக்கலாம், நீங்கள் நம்பின பிசினஸ் உங்களை கைவிட்டு இருக்கலாம், வர வேண்டிய பணம் வராமல் உங்களுக்கு தடையாகி கொண்டிருக்கலாம், உங்களுடைய ப்ரமோஷன் தடையாகி கொண்டிருக்கலாம், சில மருத்துவரின் வார்த்தைகள் உங்கள் இருதயங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம், உங்களுடைய சரீரம் உங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கலாம், உங்கள் சிந்தைகள் உங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை குறித்து தெளிவாய் திட்டமுமாய் பேசுகிற என்ன வார்த்தை தெரியுமா? அவர் இப்படியாக பேசுகிறார், உன் வாயை நான் சிரிப்பினால் நிரப்புகிற தேவன் என்று சொல்லி, ஓ உன் இதழ்கள் மகிழ் ஒளியினால். அது எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன். உன் உதடுகள் என்ன செய்யுமா? கர்த்தரை கம்பீரமாய் பாடிக்கொண்டே இருக்குமா. என் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் அற்புதர், என் தேவன் அதிசயங்களை செய்கிறவர் என்று சொல்லி உன் உதடுகள் சும்மா இராது. கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கிற ஜெய கம்பீரம் ஒரு அபிஷேகம். அது இந்த அபிஷேகத்தினாலே உன் வாய் நிரப்பப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிழ்ச்சியால் நிரப்புகிறவர். ஒட்டென்ன நீங்க யோசிக்கணும், என் தேவன் நிரப்புகிறவர் என்றால் நம்ம யாரைத்தான் சார்ந்து இருக்கணும்? தேவனை மட்டுமே சார்ந்து இருக்கணும். நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க இந்த வார்த்தையை. தேவனை நெருங்க 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 நம்முடைய உபத்திரவங்கள் எல்லாம் நம்மை விட்டு வெளியேறுவதை பார்க்க முடியுங்க. நம்மளை சிரிப்பாய் மாற்ற தகுதி ஒருவருக்கு தான் இருக்கிறது. எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க வைக்கிற தகுதி ஒருவருக்கு தான் இருக்கிறது. யார் தெரியுமா? நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, உம்மை நம்புகிற யாவரும் எப்பொழுதுமே சந்தோஷித்து எந்நாளுமே கம்பீரிக்கிறவர்களாய் அவர்கள் இருக்கிறவர்களாகவே இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைங்க கம்பீர சத்தத்தோடு தாங்க இருப்பாங்க. ஒருவேளை உன் நெருக்கத்தில் நீ போராடி சோர்ந்து இருக்கலாம், இன்னைக்கு இந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் வாய் இன்னையிலிருந்து கர்த்தரை துதிக்கிற வாயாய் மாறுகிறது. ஓ சந்தோஷம் உன் இருதயத்தை நிரப்புகிறதை காண்பீர்கள். உன் உதடுகள் கர்த்தரை ஜெய கம்பீரமாய் பாடுவதை காண்பீர்கள். புதிய வெளிப்பாடுகள், புதிய பாடல்களை தந்து கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இன்றைக்கு பயன்படுத்துகிறவராய் இருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள் இயேசுவின் நாமத்தினால. உங்கள் வாய் புதிய புதிய பாடல்களை பாடுவதை உச்சரிப்பதை இன்றைக்கு நீங்கள் காண்பீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. அநேகருக்கு பயன்படும்படியாய் கர்த்தர் உங்கள் வாயை ஓ அவர் சந்தோஷத்தால் நிரப்புகிறவராய் இருக்கிறபடியினால நீங்க சந்தோஷமாய் இருப்பதற்கு ஆண்டவரிடத்தில் மட்டும் நம்பிக்கை கொள்ளுங்க. எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் அதை நம்பாதீங்க. உங்கள் பலவீனங்களை நம்பாதீங்க, உங்கள் சரீர வியாதிகளை நம்பாதீங்க, உங்களுடைய தரித்திரங்களை நம்பாதீங்க. கர்த்தர் நம்பிக்கைக்குரியவராய் இருக்கிறபடியினாலே ஜெய கம்பீரம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில வைக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷிக்கிற நாள், சந்தோஷத்தின் நாள் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறபடியினால கலங்காதிருங்கள். நீங்கள் இன்றையிலிருந்து ஒரு அதிசயத்தை காண்பீர்கள். உங்கள் வாய் சந்தோஷத்தை பிரதிபலிக்கும். கர்த்தரின் மகிழ்ச்சியோடு நீங்கள் ஆராதிப்பீர்கள். கவலைப்படாதீங்க. கண்களை மூடுவோம். பிதாவே, எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. எத்தனையோ சூழ்நிலைகள், போராட்டங்கள் எதிராக இருக்கின்ற நிலையில் சோர்ந்து போன இருதயங்களை கர்த்தர் கொடுத்த இந்த வாக்கு தத்தங்களினாலே நீ நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, நன்மையினால் திருப்தி ஆக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜனத்தின் வாயை, ஆண்டவருடைய பிள்ளைகளின் வாயை, எங்களின் வாயை ஆண்டவரின் நகைப்பினால் கம்பீர சத்தத்தினால் நிரப்புகின்ற உம்முடைய வல்லமைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.